Hi guys, in the video Neptune பத்தி தான் பார்க்க போறோம். My name is Parvadesh and you're watching GT4 Studio. Neptune பாத்தீங்கன்னா 4.5 billion yearsக்கு முன்னாடி டஸ்டும் கேஸும் வந்து கிராவிட்டினால ஒண்ணா வந்து தான் ஃபார்ம் ஆச்சு. Neptune பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரெண்ட் யுரேனஸ் மாதிரியே ஒரு ஐஸ் ஜெயண்ட் தான். அது வந்து 80% பாத்தீங்கன்னா ஐஸ் பார்ட்டிகல்ஸால தான் வந்து மேட் அப் ஆயிருக்கும். இந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர், மீத்தேன், அமோனியாவால தான் மேட் அப் ஆயிருக்கும். இந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சாலிட் கோருக்கு மேலதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சாலிட் கோருக்கு மேல ஒரு பாயிலிங் வாட்டர் ஓஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நெப்டியூனுக்கு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் எல்லாம் கிடையாது. நீங்க உள்ள போனீங்கன்னா அதோட கோர் கிட்ட தான் நீங்க கடைசியா போவீங்க. நெப்டியூனோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர்ஸ். எர்த்தோட ரேடியஸை விட நெப்டியூனோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா 4 மடங்கு அதிகம். சன்னுக்கும் நெப்டியூனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் கிலோமீட்டர்ஸ். இது பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 30 astronomical unit. ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 1 astronomical unit. சன்ல இருந்து நெப்டியூனுக்கு வந்து சன்லைட் வரதுக்கு கிட்டத்தட்ட 4 hours ஆகும். நெப்டியூன் வந்து தன்னைத்தானே வந்து சுத்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 16 hours தான் ஆகும். ஆனா சன்னை வந்து ஒரு தடவை ஃபுல்லா நெப்டியூன் சுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 165 earth years ஆகுமா. நம்ம எர்த்ல 165 years முடிஞ்சாதான் நெப்டியூன் வந்து ஒரு தடவை சன்னை ஃபுல்லாவே சுத்தி முடியும். அது மட்டும் இல்லாம நெப்டியூன் தான் பாத்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க கடைசி பிளானட். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ப்ளூட்டோ வரும். சோ ப்ளூட்டோவோட ஓவல் ஷேப் ஆர்பிட்னால ஒவ்வொரு 248 earth yearsக்கும் ப்ளூட்டோவும் நெப்டியூனும் வந்து அதோட ஆர்பிட் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கும். அப்புறமா 20 வருஷம் கழிச்சு நெப்டியூன் வந்து நெப்டியூனோட ஆர்பிட்டுக்கு வந்துடும், ப்ளூட்டோ வந்து ப்ளூட்டோட ஆர்பிட்டுக்கு வந்துடும். இப்போ ரீசெண்டா 1979ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்டிங் நடந்துச்சு. அப்புறமா 1999ல வந்து எல்லாம் வந்து நார்மல் ஆயிடுச்சு. நெப்டியூன் வந்து 28 டிகிரிக்கு வந்து டில்ட் ஆயிருக்கு. இப்படி 0 டிகிரில இல்லாம 28 டிகிரிக்கு வந்து டில்ட் ஆயிருக்கு. இதனால வந்து நெப்டியூன்ல வந்து நம்ம எர்த்ல அனுபவிக்கிற சீசன்ஸ் மாதிரியே தான் வந்து நெப்டியூன்ல சீசன்ஸ் எல்லாம் அனுபவிக்கும். ஆனா நெப்டியூன் வந்து சன்னை வந்து ஒரு தடவை ஃபுல்லா சுத்தி வரதுக்கு வந்து ரொம்ப வருஷம் எடுத்துக்குது இல்ல. அதனால நெப்டியூன்ல வந்து ஒரு சீசன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 earth years ஆகுமா. நெப்டியூனுக்கு பாத்தீங்கன்னா 14 மூன்ஸ் இருக்கு. இந்த 14 மூன்ஸ்லயுமே ட்ரைட்டன் அப்படின்ற மூன் தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய மூன். இந்த பால் வந்து நெப்டியூன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்ம சோலார் சிஸ்டம்லயே வீனஸும் யுரேனஸும் மட்டும்தான் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல சுத்தும். மற்ற எல்லா பிளானட்ஸுமே பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் சுத்தும். நெப்டியூன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துதுன்னா அதோட மூன் ட்ரைட்டன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல சுத்தும். சோ நெப்டியூன் வந்து இப்படி சுத்தும் போது இது இப்படி சுத்தும். இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ட வந்து ரெட்ரோகிரேட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யுரேனஸ்க்கு பாத்தீங்கன்னா மெயினா வந்து 5 ரிங்ஸ் இருக்கு. கேலே, லெவரியர், லாசல், அராகோ, அப்புறமா ஆடம்ஸ். இந்த ஆடம்ஸ் ரிங்ல பாத்தீங்கன்னா 4 இடத்துல மட்டும் டஸ்ட் வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அதனால இந்த 4 இடத்துல மட்டும் ஒரு திக்கான டாட் மாதிரி 4 ஸ்பாட் இருக்கும். இந்த 4த்துக்குமே கூட பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து பேர் வச்சிருக்காங்க. லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அதுக்கப்புறமா கரேஜ். இது மாதிரி டஸ்ட் வந்து அடர்த்தியா இருக்குல்ல, இத வந்து நம்ம ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். நெப்டியூனோட ஒரு மூணான கெலேட்டேவோட கிராவிடேஷனல் புல்னாலதான் இந்த ஆர்க் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் நினைக்கிறாங்க. நெப்டியூனோட அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அதுக்கப்புறமா ஹீலியமால தான் வந்து மேட் அப் ஆயிருக்கும். கொஞ்சம் மீத்தேனும் இருக்கும். நெப்டியூனோட ஃப்ரெண்டான யுரேனஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கிரீன் கலர் வந்து தெரியும். யுரேனஸ்ல வந்து மீத்தேன் கேஸ் இருக்கிறதுனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து அது ப்ளூ கிரீன் கலர்ல தெரியுது. ஆனா நெப்டியூன்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரைட்டர் ப்ளூ கலர் நம்மளுக்கு தெரியும். இந்த ப்ளூ கலரை வந்து எது காஸ் பண்ணுதுன்னு வந்து இன்னும் சயின்டிஸ்ட்க்கு வந்து ஷூரா தெரியல. நெப்டியூன்ல விண்டோட ஸ்பீட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 km/h இருக்குமா. நெப்டியூன்ல இருக்க இந்த விண்டோட ஸ்பீட் வந்து ஜூபிட்டர்ல இருக்க அந்த விண்டோட ஸ்பீடை விட 3 மடங்கு அதிகம். இதனால நெப்டியூன் தான் பாத்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டம்லயே மோஸ்ட் விண்டியஸ்ட் பிளானட். 1989ல வந்து நெப்டியூனோட சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்டு ஸ்ட்ராம வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு பேரும் வச்சாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா கிரேட் டார்க் ஸ்பாட். இந்த கிரேட் டார்க் ஸ்பாட் எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பாட் உள்ள வந்து நம்ம அர்த்தே வந்து ஃபிட் ஆயிடுமா. அதுக்கப்புறமா இந்த கிரேட் டார்க் ஸ்பாட் வந்து டிசப்பியர் ஆயிடுச்சு. ஆனா இதே மாதிரி நிறைய சின்ன ஸ்பாட் பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு. நெப்டியூனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பாத்தீங்கன்னா நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை விட 27 times பெருசு. சோ உங்களுக்கு நெப்டியூன் பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம GT4 Studiosக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலயே இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எப்பவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். சோ நாங்க அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பை.